ஆனி மாத ராசி பலன்கள் 2026ஆம் ஆண்டு துலா ராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். பதவி மாற்றம் வரும் நேரம்தான் உங்களுக்கு. அதாவது பராபவ வருடம் ஆனி மாத கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் தொழில் ஸ்தானத்தில் உச்சம் பெற்ற குருவோடு இணைந்து சஞ்சரிக்கிறார். எனவே திடீரென மாற்றமும் ஏற்றமும் வந்து சேரும். உடன்பிறப்புகளுக்கான திருமண முயற்சி கைகூடும். உள்ளத்தில் நினைத்ததை உடனடியாக செய்து முடிப்பீங்க. உத்தியோகத்தில் திடீர் மாற்றம் வரலாம். பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். பதவி உயர்வு திருப்தியாக அமையும். பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமான பாதையை நோக்கி நீங்கள் அடியெடுத்து வைக்க போகிறீங்க. ரிஷபம் செவ்வாய் அதை பற்றி பார்க்கும் பொழுது, அதாவது ஆனி மாதம் 5ஆம் தேதி 19/6/2026 அன்று செவ்வாய் ரிஷபராசிக்கு செல்கிறார். உங்கள் ராசிக்கு 2, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் அஸ்தமஸ்தானத்தில் அடியெடுத்து வைக்கும் பொழுது ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும். நினைத்த காரியத்தை நினைத்தபடி செய்ய முடியாது. பணிபுரியும் இடத்தில் பதற்றம் உருவாகும். உயர் அதிகாரிகளின் உங்களிடம் வேலை பளுவை சுமத்துவாங்க. அதனால் சக பணியாளரிடம் கருத்து வேறுபாடு தோன்றலாம். வரன் முடிவானாலும் திருமணம் தாமதப்படலாம். ஒரு கடனை அடைக்க இன்னொரு கடன் வாங்கும் சூழ்நிலை உருவாகும். கூட்டாளிகளிடம் கவனமுடன் நடந்து கொள்வது நல்லது. கடகராசியில் சஞ்சரிக்கும் சுக்கிரன் ஆனி 21ஆம் தேதி, அதாவது 5/7/2026 அன்று சிம்மராசிக்குள் செல்கிறார். உங்கள் ராசிக்கும் அஷ்டமஸ்தானத்திற்கும் அதிபதியாக விளங்குபவர் தான் சுக்கிரன். அவர் லாபஸ்தானத்திற்கு வரும்பொழுது திடீர் வரவும் திடீர் செலவும் ஏற்படும். வெளிநாட்டில் வசித்து குடியுரிமைக்காக காத்திருந்தவங்களுக்கு இப்போது அது கிடைக்கலாம். தாய்நாடு செல்ல முடியாமல் தத்தளித்தவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் வந்து சேரும். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீங்க. நீண்ட நாளாக நிலுவையில் இருந்த வழக்குகள் முடிவுக்கு வரும். இடமாற்றம், உத்தியோக மாற்றம் எதிர்பார்த்தபடி அமையும். அடுத்தது குரு சுக்கிரன் சேர்க்கை. கடகராசியில் 15/6/2026 முதல் 4/7/2026 வரை குரு சுக்கிரன் சேர்க்கை ஏற்படுத்துங்க. உங்கள் ராசிக்கு, அதாவது 3, 6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் குரு பகவான். உங்கள் ராசிநாதனாகவும் அஷ்டம அதிபதியாகவும் விளங்குறவர் தான் சுக்கிரன். இவை இரண்டும் ஒன்று கூடும்போது விபரீத ராஜயோகம் செயல்படும். எனவே திட்டமிடாது செய்யும் காரியங்களில் கூட வெற்றி கிடைக்கும். தொழிலில் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படும். உத்தியோகத்தில் தலைமை பதவிகள் தேடி வரும். பணி நீக்கம் செய்யப்பட்டவங்க மீண்டும் பணியில் சேர வாய்ப்பு உண்டு. தொழிலில் இருந்த குறுக்கீடுகள் அகலும். பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு சாதகமான நேரம் இது. அடுத்தது ஆனி 31ஆம் தேதி, அதாவது 15/7/2026 அன்று மீனராசியில் சனி வகரம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு 4, 5 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி வகரம் பெறுவதால் குடும்பத்தில் சில குழப்பங்கள் உருவாகும். பிள்ளைகளாலும் பிரச்சனைகள் வரலாம். குருவின் பார்வை சனியின் மீது பதிவதால் பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாது. இருப்பினும் ஒரு பிரச்சனை முடிந்தால் அடுத்த பிரச்சனை தலை தூக்கலாம். உங்கள் ராசிக்கு 3, 8, 12 ஆகிய இடங்களில் சனியின் பார்வை பதியுதுங்க. எனவே முன்னேற்றமான பாதையில் சில இடையூறுகள் வந்தாலும் அதை சமாளிக்கும் ஆற்றலை பெறுவீங்க. உங்கள் பிரச்சனைகளை முக்கிய நபர்கள் சிலர் தீர்த்து வைக்க முன் வருவாங்க. பயணங்கள் பலன் தருவதாக அமையும். உத்தியோகத்தில் விருப்ப ஓய்வு பெற்றுக்கொண்டு வெளியில் சுய தொழில் தொடங்கும் சூழ்நிலை உருவாகும். இந்த காலகட்டத்தில் சனி பகவானை வழிபாடு செய்வதன் மூலம் நல்ல பலன்களை பெற முடியும். பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு மாத கடைசியில் மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடைபெறும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு கூட்டு முயற்சிலாம் பலன் தரும். கலைஞர்களுக்கு புகழ் கூடும். மாணவ மாணவிகளுக்கு வருமானம் திருப்தியை தரும். உங்கள் பெயரிலேயே இடம், பூமி வாங்கும் யோகம் உண்டு. இந்த மாதம் துர்க்கை வழிபாடு துயரங்களை போக்கும். பண தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் பார்த்திங்கன்னா ஜூன் 16, 17, 20, 21, 26, 27, ஜூலை 3, 4, 14, 15. மகிழ்ச்சி தரும் வண்ணம் கருநீலம்.